நல்லா காரசாரமா ஃப்ளேவர்ஃபுல்லா புதினா சட்னி செய்யலாமா? இந்த சட்னிய மட்டும் செஞ்சு குடுங்க. இட்லிக்கு முன்னாடி சட்னி காலியாயிடும். வெல்கம் டு சட்னி சீரிஸ் எபிசோட் 4. இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கட்டு புதினாவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, 5, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 வரமிளகா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இலைகள் வந்து நல்லா சுருங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தண்ணி தேவையில்லை. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து சட்னியில் சேர்த்து நல்லா கலந்துட்டா சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.